ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான ஸ்வர்ண சுந்தரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அப்பா விவசாயம் பண்ணுறதுக்காக குழியை தோண்டும் போது ஒரு தங்க புதையல் ஒன்று கிடைக்குதுங்க. அது ஒரு ஸ்வர்ண சுந்தரி டால். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது தாங்க இல்லை, அது ஒரு சாபம் பெற்ற டால். அந்த டால் யார்கிட்ட இருக்குதோ அவங்க ஒரு சைக்கோ கில்லராக மாறிடுவாங்க. அடுத்தடுத்து கொலை சம்பவங்களில் ஈடுபடுவாங்க. காலம் மாறுது, ஜென்ரேஷன் மாறுது, நிகழ்காலத்துக்கும் இந்த சிலை வந்துருதுங்க. இந்த சிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அப்பா கையில ஒரு தங்க சிலையை வச்சுக்கிட்டு பதட்டமா நடந்து வந்துகிட்டு இருக்காருங்க. அந்த சிலையெல்லாம் ரத்தமா இருக்கு, அவரோட உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கோயிலை நோக்கி தான் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. இந்த சிலைனால என்னோட குடும்பமே அழிஞ்சு போச்சு, இனி இந்த சிலை யார் கைக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு பிரேயர் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பங்க. செடி நட்டுறதுக்காக இவர் குழியை தோண்டி இருக்கிறாரு வயல்ல. அப்படி தோண்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்திருக்கு. மெட்டல் சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தோண்டி பார்த்தா உள்ள ஒரு தங்க சிலை கிடைச்சிருக்கு. இது ஒரு அழகான டால் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்து அவங்க பையன் கிட்ட கொடுத்துட்டு இவர் அடுத்தடுத்து மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த சிலை கூட ஒரு மாதிரி அட்டாச்மெண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள ராத்திரி மர்மமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவரும் வெளியே வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. பெருசா ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல இவர் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவருடைய அம்மா மர்மமான முறையில் கொல்லப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. வீடே ரத்த கோலமா இருக்குது. அவருடைய மனைவி ஒரு பக்கம் பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கன்னு கை காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா இவருடைய பையன் பேய் பிடிச்ச மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லோருமே கொடூரமான முறையில் கொலை பண்றான். யாரையுமே விட்டு வைக்கலங்க. இவங்க குடும்பத்தில் எல்லோருமே இறந்து போயிடுறாங்க. இந்த அப்பா மட்டும் உயிர் பிழைக்கிறாரு. கடைசியில் அவரோட பையனும் இறந்து போயிடுறான். மொத்த குடும்பத்துக்கும் இறுதி சடங்கு பண்ணிட்டு தனிமரமா நிற்கிறாருங்க. இந்த சிலைனால தான் இவரோட குடும்பம் இந்த மாதிரி ஆச்சு, இனி இந்த சிலை யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள அந்த சிலையை போடுறதுக்காக வந்திருக்கிறாருங்க. தூக்கி போடும்போது அந்த கிணத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளையில அந்த சிலை சிக்கிக்குது. அதை கஷ்டப்பட்டு அப்படியே தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. கடைசியில் அவரு கிணத்துக்குள்ள விழுந்துடுறாரு. அந்த கிளை கொஞ்சம் ஃபிளெக்சிபிள். அப்படியே அந்த சிலை வெளியே வந்து விழுந்துருது. யாரு கைக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு இவர் நினைச்சாரு. ஆனா எல்லாரு கண்ணிலையும் படும்படியே கிணத்துக்கு வெளியே அந்த சிலை கிடக்குதுங்க. இந்த சிலையோட வரலாறை பத்தி லைட்டா நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிலை 15ஆம் நூற்றாண்டை சார்ந்ததுங்க. 15ஆம் நூற்றாண்டுல ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட ராஜ்யத்துல செல்வம் செழிக்கணும், மக்கள்லாம் நல்லா இருக்கணும், நம்ம ராஜ்யத்தின் மேல யாரோட கண் பார்வையும் பற்றக்கூடாது அப்படின்றதற்காக ஒரு டாலை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை இவங்களோட பாதுகாப்புக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டாலுக்கு வந்து ஈவில் பவரை கொடுக்குறாங்க. இந்த டால் பாத்தீங்கன்னா யாராவது இவங்க ராஜ்யத்து மேல கண்ணு வச்சாங்கன்னா, படை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்கள எதிர்த்து நிக்குங்க. இந்த டாலை நல்லபடியா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த டாலை செஞ்சதற்கான நோக்கமே எதிரிங்களை எதிர்க்கணும் அப்படின்ட்டு தான். ஆனா இந்த டால் பேக் ஃபயர் பண்ணி இவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்சிருதுங்க. இந்த டால் யார் கையில இருக்குதோ அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே செத்து போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சாபம் பெற்ற ஒரு டாலாவே மாறிடுது. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். பழமையான சிலைகளை எல்லாம் கடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணக்காரனை காட்டுறாங்க. ரொம்ப பழமையான சிலைகளை எல்லாம் வாங்கி இவன் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலமா பணம் சம்பாதிப்பான், கொள்ள லாபம் அடைவான். அந்த வகையில் இவனை மீட் பண்றதுக்காக 2 டீலர்ஸ் வந்திருக்காங்க. முதல் டீலர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வர்ண சுந்தரி அப்படின்ற டாலோடைய போட்டோ காமிச்சு, இது 500 வருடம் பழமையான சிலை, இந்த சிலைக்கு 5 கோடி ரூபா அப்படின்னு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றான். ரெண்டாவது டீலர் பார்த்தீங்கன்னா அதே ஸ்வர்ண சுந்தரி டாலை நான் 3 கோடி ரூபாய்க்கு தரேன் அப்படின்றான். முதல் டீலர் என்ன சொல்றான்னா, ஒரிஜினல் சிலையே என்கிட்ட இருக்கு, இவன் எப்படி 3 கோடி ரூபாய்க்கு தர முடியும்? 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட். முதல் டீலர் அவனோட ஆளுக்கு போனை போட்டு இன்னொருத்தன்ட்ட அந்த சிலையை கொடுத்து அனுப்பி வைக்க சொல்ல, அவன் செத்துட்டானே அப்படின்னு இவன் சொல்றான். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா, தெரியலனா எனக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி சிலையை எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்ல, அந்த சிலையை தொட்டதுனால தானே அவன் செத்தான், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, 5 லட்ச ரூபா பணம் தரண்டா அப்படின்னு சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்ட்டு அந்த சிலையை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு கும்பல் இவனை அட்டாக் பண்ண பாக்குதுங்க. அந்த கும்பல் வேற யாரும் கிடையாது, இந்த ரெண்டாவது டீலரோட ஆட்கள் தான். இவனை அடிச்சு போட்டுட்டு அந்த சிலையை பிடுங்கி இவங்க டீல் பேசுறது தான் ரெண்டாவது டீலரோட பிளானா இருந்துட்டு இருக்கு. அஞ்சலி அப்படின்ற பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக கேப்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ முதல் டீலரோட ஆளு ஓடி போகும்போது இந்த கார்ல இடிச்சு கார் டேமேஜ் ஆயிருது. அஞ்சலியை வேற கேப் பிடிச்சு போய்க்கோங்க அப்படின்னு டிரைவர் சொல்லிடுறாரு. சரின்ட்டு அஞ்சலியும் ரோட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டாவது டீலர் பாத்தீங்கன்னா போட்டோவை காட்டுறாரு. இவன் தான் உன்னோட ஆளு, இவன் செத்து போயிட்டான், இப்ப சிலை என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த அகர்வால் அப்படின்ற பணக்காரன் கிட்ட இந்த சிலைக்கு 7 கோடி ரூபா அப்படின்னு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றான். 3 கோடி ரூபான்னு சொன்ன அப்படிங்கும் போது சிலை இப்ப என் கையில இருக்கு, நான் வைக்கிறதான் ரேட்டு அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு மேலே இவங்களை ஆர்கியூ பண்ண விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிலையோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவானுங்க அப்படின்ட்டு அந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டாலை கொண்டு வந்து தர சொல்லிடுறாப்ல இந்த அகர்வால். இந்த அடியாட்களும் பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த சிலையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக போகும்போது பாய் ஃப்ரெண்டு திட்டுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போகிறதா பிளான். அந்த ப்ராஜெக்ட் இவங்க லைஃபுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட். ஆனால் அஞ்சலி லேட்டாக வந்ததுனால ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை பொறுமையாரு அப்படின்ட்டு அஞ்சலி பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், ரோடு வழியாக நாங்கள் காரில் வரலான்னு இருக்கிறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் டைம் கொடுக்குறாங்க. நீ கூலாரு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அஞ்சலி மோட்டிவேட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே கட் பண்ணால் இந்த அடியாட்கள் இந்த சிலையை தூக்கிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தங்கூட பிழைக்கலங்க, எல்லோருமே செத்து போயிடுறானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் அஞ்சலியும் ராமும் காரில் வராங்க. என்னாச்சுன்னு கொஞ்சம் போய் பாருங்களேன் அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்ல, டிரைவர் போய் பார்த்துட்டு இங்கே யாருமே இல்லை, ஆல்ரெடி ஆம்புலன்ஸில் அமுச்சு வச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்ல, சரி சரி நீங்கள் வண்டி எடுங்க நம்ம போவோம் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து அஞ்சலி ராம் அப்படியே கிளம்பிடுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த அகர்வாலுக்கு தகவல் போதுங்க, அந்த சிலை வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அகர்வால் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கு இந்த சிலை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு. ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தங்களை மீட் பண்ணுறதுக்காக இவங்க வராங்க. ஆக்சுவலாக இந்த லேடியோட பேரை நம்ம சுவாதி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லேடி கிட்ட இந்த ஸ்வர்ண சுந்தரி அப்படின்ற டாலோடைய ஃபோட்டோவை காமிச்சு அதை பற்றி கேட்கும்போது அவங்க ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. சிலையை தேடுறதை இதோட நிப்பாட்டிக்கோங்க, இது அழகில்ல ஆபத்து, ஒரு சிலைக்கும் ஒரு மெல்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், அந்த மெல்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ண உடனே சிலை உருக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது அந்த மெல்டிங் பாயிண்ட்டை தாண்டியும் உருகவே இல்லை, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அது காணாமல் போனதாகவே இருந்துட்டு போட்டும், அது யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து தான். சுவாதி கழுத்தில் இருக்கிற நவரத்ன மாலையை பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் நம்பலாம், நான் நம்ப தயாராக இல்லை அப்படின்ட்டு அகர்வால் கிளம்பிடுறாரு. அகர்வால் இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாரு, சுவாதி இது ஒரு ஆபத்தாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிலைனால சுவாதியோட வாழ்க்கையிலையும் ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்கான ஃப்ளாஷ்பேக்கை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சுவாதி சின்ன பொண்ணாக இருக்கும்போது அப்பா கலெக்டராக இருந்திருக்கிறாருங்க. புது ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சதுனால ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலான்ட்டு அம்மா அப்பா அப்புறம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பமாக புது ஊருக்கு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அது ஒரு பங்களா வீடு தாங்க. அந்த வீட்டை அப்படியே ஜாலியாக ஃபேமிலியோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. முதல் நாள் வீட்டுக்குள்ளே சில அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு நம்ம சுவாதியோட அம்மா அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சடனாக சுவாதியோட அப்பா வந்து இன்னும் ஏன் தூங்காமல் இருக்கு அப்படின்னு சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து சுவாதியோட தாத்தாக்கு கேட்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாரு. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அடுத்த நாள் தாங்க விஷயம் தெரிய வருது, நம்ம சுவாதியோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அவரு கொலை செய்யப்பட்டு இறந்து போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஒரு கலெக்டர் இறந்து போயிருக்கிறாரு, போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சீக்கிரமாக அந்த மர்டரரை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. மொத்த குடும்பமும் இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்குங்க. இப்போ இந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சுவாதியோட அம்மா அப்புறம் சுவாதியோட தாத்தா. திடீர்னு வீட்டுக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சு என் பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம சுவாதியோட தாத்தா போயிட்டு நீங்க யாருங்க, இங்க நானு என்னோட மருமக பேத்தி தான் இருக்கும், உங்க பொண்ணெல்லாம் இங்க யாரும் கிடையாது அப்படிங்கும்போது, இது என்னோடைய வீடு, என்னுடைய பொண்ணுக்கு நான் கொடுத்த பங்களா, இங்க என் பொண்ணு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, நீ அமைதியாரு, நீ யாரு அப்படின்ற மாதிரி இந்த நபர் கேள்வி கேட்கிறாரு. நம்ம சுவாதியோட தாத்தாக்கு ஒன்றும் புரியலங்க. நேராக ஒரு ரூம் டோர் ஓப்பன் பண்றதுக்காக போக, அதை ஓப்பன் பண்ணாதீங்க, என் பையன் செத்து போயிட்டாங்க, 6 நாளைக்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சுவாதி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு தெரியுறா. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க வந்து எனக்காக வீட்டை கிஃப்டா கொடுத்தீங்க, ஆனா உங்க மருமகன் என்னோட உயிரை வந்து கிஃப்டா கேட்கறான், நான் என்ன பண்ணட்டும் அப்படிங்கும்போது, நீ கொன்றுமா, அவனை கொன்று அப்படின்ற மாதிரி இந்த நபர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம சுவாதியோட தாத்தாவுக்கு ஒண்ணுமே புரியல, இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. பொண்ணோட மருமகன் அந்த சிலையை ஆக்டிவேட் பண்ண போறேன், ரத்தத்தை விட போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு எல்லாருமே ஆன்மாவா மறைஞ்சு போறாங்க. வீட்டுக்குள்ள ஒரு நபர் வந்தார் இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கிருந்து போயிருங்க, இது உங்களை சும்மா விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. அப்ப இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள வந்து நம்ம சுவாதியோட தாத்தா கிட்ட பேசிட்டு இருந்தது ஆன்மா அப்படின்றது புரிய வருது. இந்த வீட்டில் சம்திங் ராங் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்றாரு. அப்போ சுவாதி அப்படியே ஓடி வந்து அவங்க அம்மா பக்கத்தில் உட்காடுறாங்க. அங்கே தாங்க பெரிய ட்விஸ்ட்டு. தாத்தான்னு ஒருத்தர் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அது சுவாதிக்கும் தெரியல, சுவாதியோட அம்மாக்கும் தெரியல. அப்போ தான் புரிய வருது தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரையும் யாரோ ஒருத்தங்க மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மமும் தெரியல, போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது சுவாதி வந்து அவங்க அம்மா கிட்ட, இங்கே நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி அப்பா என்கிட்ட சொன்னாருமா அப்படின்னு சொல்ல, அப்பா சொன்னாரா அப்படின்னு சுவாதியோட அம்மா கேட்க, ஆமா அப்படிங்கும்போது ஆப்போசிட்ல ஆன்மா தெரியுது. அப்போ தான் சுவாதியோட அம்மா யோசனை பண்ணுறாங்க,
வந்திருக்காங்க. இந்த பங்களா வீட்டுக்குள்ளே வந்த உடனே கபோர்டுக்குள்ளே அந்த சிலையை எடுத்திருந்திருப்பாங்க. அந்த சிலையை தொட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ளே அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். அதுக்கு முழு காரணம் சுவாதியோட அம்மா தான். அடுத்து என் பொண்ணையும் நானே கொன்னாலும் கொன்றுவேன், இதை நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையோட தீயை வச்சு கொளுத்தி இறந்து போயிட்டாங்க. ஆனால் அந்த சிலை உருகவே இல்லைங்க. அதைத்தான் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் அகர்வால் கிட்ட நம்ம சுவாதி சொன்னாங்க. அகர்வால் கேட்கவே இல்லை. இப்போது சுவாதியோட அம்மா ஃபோட்டோவை எடுத்து வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய அம்மா மறுஜன்மை எடுத்திருந்துருக்கலாம், அதனால் கூட இந்த சம்பவங்கள்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்டர்நெட்டில் இவங்களோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா சுவாதியோட அம்மா பார்த்தீங்கன்னா மறுபிறவி எடுத்திருக்காங்க. அவங்க தான் அஞ்சலி. அஞ்சலி தன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய லிஃப்ட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தங்களா போர்டு ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று பரிச்சயம் இல்லாத தொடர்பு இல்லாத ஒரு 6 பேர் வந்து அந்த லிஃப்ட்டில் போர்டு ஆகுறாங்க. அது ஒரு பெரிய பில்டிங். ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஒருத்தங்க ஒரு ஃப்ளோரில் இறங்கிப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் லிஃப்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயே மெயின்டெனன்ஸ் டீமில் இருக்கக்கூடிய ஒரு லேடியும் போர்டு ஆகுறாங்க. மொத்தம் 7 பேர் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது. ஆஃப் ஆயிடுச்சு. உடனே இவங்க எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக்கில் கண்ட்ரோல் ரூமில் இருந்து நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு உடனே பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஏதுன்னு போய் பார்க்க சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ப்ராப்ளமே இல்லை, எதனால் இந்த லிஃப்ட் நின்றுட்டு இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதே லிஃப்ட்டுக்குள்ளே தான் நம்ம அஞ்சலியும் ராமும் கூட மாட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருக்க ஒருத்தனால இந்த லிஃப்ட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பிரச்சனைங்க. அவன் ஒரு மாதிரி டாக்ஸிக்காக பேசுகிறான், வம்பு பண்ணுறான். இதனாலேயே எல்லோரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. குறிப்பாக ராம் மற்றும் அஞ்சலி டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் சமாதானம் ஆயிடுறாங்க, சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பவர் ஃப்ளக்சுவேஷன் நடக்க ஆரம்பிக்குதுங்க. பவர் போயிட்டு பவர் வந்ததுக்கப்புறம் எல்லோருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. அங்கே மெரூன் கலர் ஷர்ட் நின்றுட்டு இருந்தார் இல்லையா, கண்ணாடி உடஞ்சி அந்த கண்ணாடி அவரோட கழுத்தில் ஏறி அவர் அந்த இடத்துல இறந்து கிடக்கிறாருங்க. அதை பார்த்து எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறாங்க. ரெண்டாவது எல்லோருமே அஞ்சலியும் ராமும் சந்தேகப்படுறாங்க. ஏங்க ஒரு சின்ன சண்டைக்கு ஒருத்தனை கொலையே பண்ணுவீங்களான்ட்டு, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரியல, என்ன கொலைகாரன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளேயே ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கேமரா வழியே இதை பார்த்துட்டு எல்லோருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம சைலண்டாக இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. நம்ம சுவாதி என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, மறுஜன்மை எடுத்து வந்திருக்க அஞ்சலியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு 500 வருடம் பழமையான சிலையை வச்சு இந்த கடத்தல் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார், அதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க. அதை தாண்டி இந்த சிலையில் ஒரு விசித்திரமான விஷயமும் இருக்குது, இது வந்து எல்லாரையும் கொலை பண்ணும், இதில் ஆபத்து இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு இதை பிலீவ் பண்ணி இந்த சிலை கடத்தலை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையிலேருந்து வர அந்த நெகட்டிவ் வைப்பை தடுக்கிறதுக்காக பிரத்யேகமாக இவங்க ஒரு பாக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்களாம். அந்த பாக்ஸ்குள்ளே அந்த சிலையை வச்சாங்கன்னா அந்த ரேடியேஷன் எல்லாம் இது கண்ட்ரோல் பண்ணும், நீங்கள் சிலையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த சிலையை இந்த பாக்ஸ்குள்ளே வைங்க அப்படின்றதையும் நம்ம சுவாதி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இந்த ஒரு மிகப்பெரிய பில்டிங்க்கு வந்திருக்காங்க. உள்ள மெரூன் கலர் ஷர்ட்டு செத்து கிடக்குறான். உள்ளே இருக்கிறவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா பதட்டத்தில் இருக்காங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஐடி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுங்க அப்படின்ட்டு எல்லோரும் அவங்களோட ஐடி கார்ட்ஸை காட்டுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய 7 பேருமே பார்த்தீங்கன்னா இறந்தவர் உட்பட ஒருத்தர் தொடர்பு இல்லாதவங்க அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்க எல்லோரும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் காட்டுறாங்க. அஞ்சலி அப்போ தான் இந்த சிலை எடுத்து காட்டுறாங்க. என்ன சிலை இது அப்படின்னு இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ அந்த மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க ஒரு வேளை கடவுள் பக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கூடயே கடவுள் சிலை வச்சிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிடுறாங்க. பட் இந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு உள்ள இருக்கிற யாருக்குமே தெரியாதுங்க. இந்த சிலை எப்படி அஞ்சலி கைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஞ்சலி வர வழியில் இந்த அடியாட்களோடைய கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அப்போ அடியாட்களை எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போயிருக்கும். அங்கே சிலை கீழே கடந்திருக்கும். அந்த சிலையை பார்த்தீங்கன்னா அஞ்சலி எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. பார்க்க நல்லா இருக்கு அப்படின்றதுக்காக தான் அவங்க எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. போலீஸ்காரங்க லிஃப்ட்டுக்குள்ள நடந்த கொலையை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜ்மெண்ட் அந்த லிஃப்ட்டை கீழே இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது பாதியிலே லாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படியாவது கீழே கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கொலைக்கு காரணம் அஞ்சலி தான்ட்டு. ஏன்னா இந்த சிலை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாய்க்கரிசி போகிறதுக்கு நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ உள்ள எல்லோருமே பதட்டமாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா டெட் பாடி ஒன்று இருக்குது, நீங்கள் ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க, சீக்கிரமாக உங்களை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அஞ்சலி மற்றும் ராம் இவங்க 2 பேர்த்தோட கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ராமை பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்படா லவ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ராமே பார்த்தீங்கன்னா காதலை சொல்லி இவங்க 2 பேர்த்தோடைய காதலை உறுதி செஞ்சுக்கிட்டு ஹாப்பியாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு நம்ம அஞ்சலிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னா நீ போகணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி கடைசியில் இவர் வந்து நானே ரிசைன் பண்ணுறேன், நான் புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அஞ்சலி பார்த்தீங்கன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க இவரோட ஸ்டார்ட் அப்புக்காக. ஸோ அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கிளம்பி
கிளம்பி வந்திருக்காங்க. இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு நீ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக மெயின்டெனன்ஸ் டீம் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கையில் வச்சிருந்த ஒரு இரும்பு ராட் ஒன்று லிஃப்ட்டுக்குள்ளேயே விழுகுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ராமோட தலையிலேயே விழுந்து ஸ்பாட்லேயே ராமு காலி. இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே 2 டெட் பாடிஸ் இருக்குது. எல்லோரும் மிரண்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியலை அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் சுவாதி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் ஃபாதரை மீட் பண்ணுறதுக்காக போக சர்ச் ஃபாதர் பார்த்தீங்கன்னா ஆமாம் உன்னோட அம்மா வந்து மறுஜன்மம் எடுத்திருந்திருக்கா, அந்த சாபம் பெற்ற சிலையும் வெளியே வந்திருக்கு, அந்த சிலைனால பேராபத்துகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. எப்படியாவது அதை ஸ்டாப் பண்ணும் ஃபாதர், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சுவாதிக்கு வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பட் அதுக்கு வந்து இவங்களோட வில் பவர் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்குள்ளே இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களும் கொல்லப்படுறாங்க. அடுத்தடுத்து லிஃப்ட்டுக்குள்ளே கொலைகள் நடந்துகிட்டே இருக்குது. எல்லோரும் பதறி போயிடுறாங்க. அஞ்சலி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அஞ்சலி யாரெல்லாம் டச் பண்ணுறாங்களோ அவங்களாம் தான் கொல்லப்படுறாங்க. இப்போ உள்ளேயே ஒரு சாமியார் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட போயிட்டு நான் எதுவும் பண்ணலை அப்படிங்கும்போது என்ன தொடாத, நீ ஒரு கெட்ட சக்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரே அழிச்சுக்கிறாருங்க. கடைசியாக இந்த லிஃப்ட்டுக்குள்ளே 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு ஜோடியும் நம்ம அஞ்சலியும். அஞ்சலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஜோடி ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் பவர் ஃப்ளக்சுவேஷன் நடக்குது. லைட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா இந்த ஜோடியாக நின்றுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை கொண்டிருக்கு. அடுத்து அஞ்சலியும் கொள்றதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்கு. அஞ்சலி அந்த பொம்மையை காமிச்சு என்னை விட்டுரு அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அந்த பொண்ணை அஞ்சலி போட்டு தள்ளிட்டு அஞ்சலி மாடியிலிருந்து கீழே குதிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலிக்கு முன்ஜென்ம ஞாபகங்கள்லாம் வந்திருக்குதுங்க. 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த ராஜா அவருடைய ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சிலையை பண்ணணும் அப்படின்னு நினச்சார் இல்லையா, அந்த ராஜாவுடைய மனைவி தான் பார்த்தீங்கன்னா அஞ்சலியாக இருந்திருக்காங்க. ஸோ ஒரு கோல்டு ஸ்மித்தை கூப்பிட்டு அந்த சிலையை வடிவமைச்சு அதுக்கு யாகமெல்லாம் பண்ணி அந்த சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த சிலையை பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலிக்கு, அதாவது அந்த காலத்து அஞ்சலிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குதுங்க. ஸோ எல்லாரும் ஆட்டம் பாட்டம்னு ஹாப்பியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு. இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு யாகமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சிலையை பார்த்ததும் இந்த சாமியார் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே அந்த யாகத்தில் தண்ணியெல்லாம் ஊற்றி அணைச்சிடுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த கோல்டு ஸ்மித்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் இந்த சிலையை தப்பாக செஞ்ச அப்படிங்கும்போது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்றாரு. இந்த சிலையில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு எல்லோருமே கேட்குறாங்க. அப்போ தான் இந்த சாமியார் சொல்கிறாரு, இந்த சிலைக்கு 2 கண்ணு தான் இருக்கணும், ஆனால் இந்த சிலையில் 3வது கண் இருக்குது. 3வது கண் அழிவுக்கான கண்ணு, இந்த சாம்ராஜ்யத்தையே அழிச்சிரும். இவன் வந்து மிஸ்டேக்காலாம் பண்ண கிடையாது, இவன் வேணும்னே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை மிரட்டி கேட்கும்போது அப்போ தான் இவன் சொல்கிறான், ஆக்சுவலாக இவன் வந்து இந்த ராஜ்யத்தில் ரொம்ப டேலண்டான ஆள், டேலண்ட் இருக்கக்கூடிய எனக்கு எந்த ஒரு பதவியுமே தரமாட்டேன்றீங்க, ஆனால் எந்த ஒரு டேலண்ட்டுமே இல்லாத உங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல பதவி இருக்குது, இது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை, அதனால் உங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு நான் ஓன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கட்டுப்பான எல்லோருமே அவனை அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. அப்போ இந்த சாமியார் வந்துட்டு இல்லை அட்டாக் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அவன்கிட்ட ஒரு ஈவில் பவர் இருக்குது, அதை வச்சு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அவனுக்கு பணிஞ்சு போகிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மரியாதையெல்லாம் கொடுத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு இந்த ராஜ்யமே வேணும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். கடைசியில் யாரும் ஒத்துக்காம அவனை கொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவனை கொல்றாங்க. நான் சும்மா விட மாட்டேன், உங்களை எல்லாம் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே அவன் இறந்து போகிறான். இந்த சிலை வெளியே இருக்கிறது என்றைக்குமே ஆபத்து தான், இது நல்லா குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதை எடுக்கிறதுக்காக சிப்பாயிங்க போகும்போது அஞ்சலி, அந்த காலத்து அஞ்சலி பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க. அந்த சிலையை வந்து இவங்க பிரதிஷ்டை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கடைசியில் ராஜாவே பார்த்தீங்கன்னா அஞ்சலி மேலே அம்பு விட்டு கொண்டுடுறாரு. இவங்க உங்களோட வாழ்க்கையில் பாதி, ஏன் அவங்கள கொன்னீங்க அப்படிங்கும்போது எனக்கு அவளை விட பப்ளிக் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே அஞ்சலியை ராஜா கொலை பண்ணியிருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்த 60 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சிலையை வடிவமைச்சார் இல்லையா, அவருடைய பையன் வந்து அந்த சிலையை தோண்டி எடுக்கிறான். அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது மேலே ரத்தத்தெல்லாம் ஊற்ற ஆரம்பிக்கிறான். நிறைய பேர்த்த கொல்லவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கிராம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவனை போட்டு தள்ளிட்டாங்க. அந்த சிலை பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விவசாய நிலத்தில் அந்த அப்பா தோண்டும் போது அந்த சிலை வெளியே வந்து ஒரு காலகட்டத்துக்கு வேற பரிணாமமாக இந்த சிலை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதோட வேலையை அது சீரும் சிறப்பமாக செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த சிலை யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே கொல்லப்படுவாங்க. அந்த சிலையை வச்சிருக்கிறவங்க தான் கொல்லுவாங்க. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி நம்ம உயிரோடு இருந்த ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்டெல்லாம் அடிச்சு உடச்சி எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போது மறுபடியும் நம்ம அஞ்சலி மேலே போய் சிலையோட மாடியிலேருந்து கீழே குதிச்சிருக்காங்க. அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டும் நடக்குதுங்க. அந்த சிலையை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் போய் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சுவாதி வராங்க. சுவாத்தினால இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சுவாத்தியோட அம்மாவும் தன்னால் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. அதே விஷயத்தை தான் மறுஜன்மை எடுத்து வந்த இந்த அஞ்சலியும் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த சின்ன பையன் கையில் இருக்கக்கூடிய சிலையை பார்த்து சுவாதி ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது அவன் கையில் இருந்ததுன்னா அவனால் மற்றவங்களுக்கு ஆபத்து. டக்குன்னு அந்த சிலையை பிடுங்கிட்டு பில்டிங்கோடைய டாப்புக்கு போயிடுறாங்க. இந்த ஃபாதர் சொல்லியிருப்பார் இல்லையா, நீ அந்த சிலையை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனா இந்த உலகமே உனக்கு ஹெல்ப் பண்ணும், பட் அதுக்கு உன்கிட்ட வில் பவர் இருக்கணும்ன்ட்டு. அப்போது இந்த சிலையை அழிக்கிறதுக்காக இந்த சுவாதி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நவரத்ன மாலையை வச்சு அதுக்கு சென்டரில் இந்த சிலையை வச்சு ஒட்டச்சிடலாம், அது பவர்லெஸ்ஸாக மாறிடும் அப்படின்ற மாதிரி பிளான்
பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிலை பார்த்திங்கன்னா அந்த நவரத்ன மாலைக்குள்ளே உட்கார மாட்டேது. இவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. அந்த சிலையை பார்த்திங்கன்னா பவரை வெளிப்படுத்தி நம்ம சுவாதியை அட்டாக் பண்ணுது. நல்ல சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா கெட்ட சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு எல்லோருமே சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கெட்ட சக்தி இருந்தாலும் நல்ல சக்தி இருக்கும் இல்லையா? அப்போ சுவாதிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே சில பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வானத்தில் பறந்து அங்கே இருக்கக்கூடிய டவருக்கோட ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பார்த்திங்கன்னா ரேடியேஷனை வெளிப்படுத்துதுங்க. அந்த ரேடியேஷனை தாண்டி இந்த சிலைனால் வெளியே போக முடியல. அந்த ரேடியேஷனுக்குள்ளே அந்த சிலைனால் அதோட பவரையும் வெளிப்படுத்த முடியல. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த நவரத்ன மாலையை வச்சு அதுக்கு சென்டரில் இந்த சிலையை வச்சிடுறாங்க. அந்த சிலை பார்த்திங்கன்னா ரேடியேஷன் தாங்க முடியாமல் அதுவே வெடிச்சு சதறிடுது. 15ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த இந்த சிலையோட சாபம் 21ஆம் நூற்றாண்டில் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அது வரைக்கும் ஏகப்பட்ட சம்பவத்தை இந்த சிலை பண்ணி வச்சிருந்திருக்கு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.